திரைப்பட நகைச்சுவை நடிகரான பிஜிலி ரமேஷ் உடல்நலக்குறைவால் காலமானார். மாலை 5 மணி அளவில் நடைபெற்ற இறுதி நிகழ்வுகளில் பங்கேற்பதற்காக விஜே சித்து வந்திருந்தார். இதைத் தொடர்ந்து பிஜிலி ரமேஷ் உடலுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திவிட்டு மனைவி மற்றும் மகனுக்கு ஆறுதல் கூறினார். யூடியூப் சேனலின் பிராங்க் நிகழ்ச்சி ஒன்றின் மூலம் பிரபலமானார் நடிகர் பிஜிலி ரமேஷ். அதைத் தொடர்ந்து இவருக்கு திரைப்படத்தில் நடிக்க வாய்ப்பு கிடைக்க அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக் கொண்டு சினிமாவில் சிறு சிறு கதாபாத்திரத்தில் நடித்து வந்தார். பின் 2019ஆம் ஆண்டு ஹிப்ஹாப் ஆதி நடிப்பில் வெளியான நட்பே துணை திரைப்படத்தில் முகம் தெரியும் அளவிற்கு ஒரு கதாபாத்திரத்தில் நடித்தார். பின் ஜோதிகாவின் பொன்மகள் வந்தாள், அமலாபாலின் ஆடை, ஜெயம் ரவியின் கோமாளி உள்ளிட்ட பல திரைப்படங்களிலும் நடித்துள்ளார். அதுமட்டுமில்லாமல் விஜய் தொலைக்காட்சியில் குக் வித் கோமாளி சீசன் 1 நிகழ்ச்சியிலும் கோமாளியாக கலந்து கொண்டார். அதன் பிறகு பெரியதாக எந்த வாய்ப்பும் கிடைக்கவில்லை. இந்நிலையில் பிஜிலி ரமேஷ் கடந்த மாதமாக உடல் நலம் பாதிக்கப்பட்டு சென்னை ஸ்டான்லி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். இதைத் தொடர்ந்து ஒரு வாரத்திற்கு முன் வீடு திரும்பிய பிஜிலி ரமேஷ் இன்று அதிகாலை தூக்கத்திலேயே உயிரிழந்தார். அவருக்கு கல்லீரல் பாதிக்கப்பட்டதை அடுத்து மருத்துவர்கள் அவருக்கு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்று தெரிவித்ததாகவும், ஆனால் தற்போது அவர் மோசமான கட்டத்தில் இருப்பதால் ஆபரேஷன் செய்ய முடியாது என்று மருத்துவர்கள் கைவிரித்துவிட்டதாக அவரது மனைவி தெரிவித்துள்ளார். இந்நிலையில் பிஜிலி ரமேஷுக்கு இறுதி மரியாதை செலுத்த வந்த விஜே சித்து அவரின் உடலை பார்த்து கதறி அழுதார். சித்துவை பார்த்த பிஜிலியின் மனைவி, தம்பி குணமாய் வா, ஹோட்டல் வச்சு தரன சொன்னியே என்று கதறி அழுதார். இதை பார்த்த சித்து உடைந்து அழுது கொண்டே இருந்தார். இதைத் தொடர்ந்து அவரின் இறுதிச் சடங்கு மாலை 5 மணிக்கு எம்ஜிஆர் நகரில் உள்ள அவரது இல்லத்தில் நடைபெற்றது. பின் எம்ஜிஆர் நகரில் உள்ள மின்மயானத்தில் அவரின் உடல் தகனம் செய்யப்பட்டது. அவரது மறைவு ரசிகர்கள் மத்தியில் அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தி உள்ளது. இறுதி அஞ்சலியை செலுத்திய பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஒரு செய்தியாளரை காண்பித்து, காலையிலிருந்து நின்று கொண்டிருக்கிறோம், ஏதாவது கண்டென்ட் கொடுத்துவிட்டு போங்கள் என்று இங்கு ஒருவர் சொன்னார். சாவு வீட்டிலுமா கண்டென்ட்டுக்காக நாங்கள் வரவில்லை, தப்பா பேசுறீங்க, எங்களால் மட்டும் அவர் வளரவில்லை, அவரால் நாங்களும் தான் வளர்ந்திருக்கிறோம் என்றார். முன்னதாக பிஜிலி ரமேஷ் சிகிச்சையில் இருந்தபோது சித்து 50,000 ரூபாய் கொடுத்து உதவினார் என்பது குறிப்பிடத்தக்கது.